ஜெயிக்கிறது பெருசு இல்லைங்க. ஆனா 20 வருஷமா ஒரு நாடு காத்துட்டு இருந்த கனவை தன்னுடைய ஒரு ஒற்றை எறிதல்ல நிஜமாக்குறது இருக்குதே, அதுதான் உண்மையான சாதனை. ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரத்துல 23வது காமன்வெல்த் கேம்ஸ் இடம்பெற்று வருது. இதுல ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில காத்துல பறந்து சென்ற அந்த ஈட்டி 89.75 மீட்டர் தூரத்துல போய் விழுது. உலகின் முன்னணி வீரர்களான இந்தியாவினுடைய நீரஜ் சோப்ரா, ஜஸ்வீர் சிங் இவங்களை பின்னுக்கு தள்ளி தங்க பதக்கத்தை தன்வசமாக்கி இருக்கிறாரு இலங்கையினுடைய ருமேஷ் தரங்கா. யார் இந்த ருமேஷ்? 134 கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசிய ஒரு சாதாரண கிரிக்கெட் வேக பந்து வீச்சாளர் தான் இவர். உன் பாதை இதுவல்ல, உன்னுடைய இலக்கு வேறு அப்படி என்று வழிகாட்டிய பயிற்சியாளர் டோனி பிரசன்னா அவர்களின் வார்த்தைகளை நம்பி ஈட்டிய கையில் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மைதானத்துல சிந்திய ஒவ்வொரு துளி வேர்வையும் என்று தங்க பதக்கமா ஜொலிக்கிறது. 2006ல சிந்தன விதானிக்கு தங்கம் வென்ற பிறகு கடந்த 20 ஆண்டுகளாக காமன்வெல்த் மேடையில இலங்கையோட தங்க கொடி பறக்கவே இல்லை. அந்த 20 வருட நீண்ட காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சு காமன்வெல்த் வரலாற்றில் இலங்கைக்காக 5வது தங்க பதக்கத்தை வென்று உலக மேடையில் மீண்டும் தாய்நாட்டின் பெயரை செதுக்கி இருக்கிறாரு இந்த பெருமைக்குரிய வீரன். முயற்சியும் சரியான வழிகாட்டலும் இருந்தால் எல்லைகளை தாண்டி உலகை வெல்லலாம் என்பதற்கு ருமேஷ் தரங்கா ஒரு சாட்சி. இந்த வரலாற்று நாயகனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.